குஜராத்துக்கு போயிருந்த போது டிஜிஎஸ் அங்கிள் போயிருந்தாங்களாம் மீட்டிங்க்கு. போயிருந்த போது மீட்டிங்க்கு நடுவுல ஒருத்தன் ஏறி வந்து அடிச்சு விட்டான் அங்கிளை. மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கிளை ஒரு அடி அடிச்சுட்டான். உடனே பாதுகாவலர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனை அடிக்க போனாங்க. அங்கிள் சொன்னாரா, அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, அவன் போட்டு வந்துட்டாரான். அப்ப முடிஞ்ச பிறகு சுத்தி இருந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம், ஐயா உங்களை இப்படி அடிச்சுட்டான், நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் அவன் எப்படி என் மேல கைய வச்சிருப்பான்? கர்த்தர் அனுமதிச்சாரு, நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாராம். அப்ப அவருடைய மாம்சத்தை எங்க சோதிச்சு பார்க்கிறார் பாருங்க ஆண்டவர். அந்த அமைதி தான் அவரை பெரிய பரிசுத்தவானாய் நிறுத்தியது. அல்லேலூயா. ஆண்டவர் சிலரெல்லாம் மேல கொண்டு போனா சும்மா கொண்டு போல, அந்த பரிசுத்தவான்கள் போன பாதையை பாருங்க, எப்படி போனாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம மாம்சம் செத்து இருக்குதா? நமக்கு அடங்கி இருக்குதா கோவம்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன் உனக்கு நடக்கல? இன்னும் மாம்சம் சாகல. மாம்சம் சாக ஒப்பு கொடுங்க. சில நேரங்கள்லாம் சில வைராகியம், மாம்ச வைராகியம் இருக்கும். சில நேரத்தில் நடக்கும், பார்த்திருக்கீங்களா? நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க, இனிமேட்டு நான் கோவமே படமாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு போவீங்க, வாசல்ல மாமியார் நிற்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க போகும்போதே ஜெபம் பண்ணுவீங்க, நான் எது நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நிக்குது ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு நான் கோவமே படக்கூடாது ஆண்டவரே. அந்த அம்மா கரெக்டா கேட்கும், எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? உடனே இது நான் நினைச்சேன், பிசாசு என் வாயை கிளறுது, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. இப்ப கோவம் கொஞ்சம் ஏறி இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போகும். உடனே அந்த அம்மா சும்மா இருக்காது, சாப்பாடும் செய்யல ஒன்னும் செய்யல, நீ பாடு சர்ச்சுக்கு போயிட்டா எவன் வந்து சமைக்கிறது? நான் செய்வேனா உனக்கு அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு இப்ப அப்பாலே போ சாத்தானே, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா பிசாசு மாதிரி வந்து பேசுறிய. இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? நான் கரெக்டா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா பிசாசு ஆடுது. நான் சொல்றேன், அது பிசாசு இல்ல, கர்த்தர். உனக்கு முன்னாடி நிக்க வச்சது யாரு? கர்த்தர். எதுக்கு நிக்க வச்சா தெரியுமா? உன் மாம்சம் செத்துச்சா இல்லையான்னு அந்த அம்மா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் உன்னை. யாருமே இல்லாட்டி நீ நல்லவன் தானே. யாருமே இல்லாத ஊர்ல யார்கிட்ட சண்டை போடுவீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப உங்களுக்கு கோபம் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மாமியாருக்கு மருமகளை வச்சிருப்பாரு. அப்படியே அந்த மாமியார் பொறுமையா போய்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 நாள், 4வது நாள் வெட்டுன்னு வெடிக்கும். அப்ப அந்த மாமியார் சொல்லும், நானும் எவ்வளவு நாள் பொறுமையா போயிருந்தேன் தெரியுமா, பொறுத்து பார்த்தேன், என்னால முட்டியவே இல்லை எங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் மாம்சம் இன்னும் சாகலேன்னு அர்த்தம். மாம்சம் செத்துருச்சுன்னு வச்சுங்க, செத்து போன ஆள்கிட்ட ஒருத்தன் வந்து திட்டிகிட்டே இருக்கான், நீங்க என்ன பண்ணுவீங்க? சிலர்லாம் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது இல்ல. சரி, நீங்க செத்துட்டீங்க, அந்த அம்மா வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறது புரியுதா? செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது, நீங்க செத்துட்டீங்க, அந்த அம்மா வந்துருச்சு, பெட்டியில இருந்து ஏன் உட்காந்துருவீங்களா? ஐஸ் பெட்டியில இருந்து. நான் தான் உன்னை வரக்கூடாது என்று சொன்னேனே, நீ ஏன் வந்தாய் கேட்பீங்களா? சில அம்மாக்களுக்குலாம் அது ஒரு வைராக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, செத்தம் போகிறதுக்கு நம்ம மூஞ்சை எவனாவது பார்க்க முடியுமா? எவ்வளவு கொடுமையா இருக்கும். அதை பார்க்க ஒருத்தன் வரானே, அவனையும் ஏன் வேணான்றீங்க நீங்க? சிலருக்குலாம் அது வைராக்கியம், செத்தாலும் என் மூஞ்சில முழிக்காத, நான் உன்னை சாகுற வரைக்கும் பார்க்கவே கூடாது, சாகுற வரைக்கும் பார்க்கவே கூடாதான். இந்த வைராகியம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் நிறைவேறாது. தடை, அது ஒரு தடை. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னோட சின்னவெல்லாம் என்ன திட்டுறான், அப்படி பண்றான், இப்படி பண்றான். ஆமா, கர்த்தர் தான் அனுமதிக்கிறாரு. சீமேயை தாவீதுக்கு விரோதமா பேச அனுமதிச்சது யாரு? கர்த்தர். தாவீது அழகா சொல்வார், இது நிமித்தமாவது கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டாரா?